ஹாய், இந்த வீடியோவில் யூடியூப் சேனலுக்கு தேவையான தம்புநெயில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தம்புநெயில்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ எதை சார்ந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது தான் தம்புநெயில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்புநெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப் வேணும். அதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு லோகோ பிட்ஸ் ப்ளஸ்ன்னு அடிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால எனக்கு டைரெக்டாக ஓப்பன்னு கேட்குது. உங்களுக்கு இந்த இடத்துல இன்ஸ்டால்னு கேட்கும். நீங்கள் இந்த இன்ஸ்டாலை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்த பிறகு ஓப்பன் இதுமாரி தெரியும். ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் நியூன்னு கொடுங்க. கிரியேட் நியூன்னு கொடுத்த பிறகு இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லை யூடியூப் கவர் க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லை யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நம்ம இப்போ வந்து தம்ப்நெயில் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் தம்ப்நெயில்னு கொடுத்துக்கிறேன். தம்ப்நெயில் கொடுத்துட்டோடனே நமக்கு பிளாங்காக தான் வேணும். இங்கே நிறையா ஏற்கனவே ஆல்ரெடி அவங்களே டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டெம்ப்ளேட்ஸ் வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் எனக்கு பிளாங்காக தான் வேணும். நான் பிளாங்காக கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேக்ரவுண்ட்ஸில் ஏதாவது கலர் வைக்க போகிறேன். அந்த பேக்ரவுண்ட்ஸில் கலர் வைக்கிறதுல இந்த இடத்துல பாருங்கள், கேமராவுக்கு அடுத்தது இந்த பக்கெட் மாரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறையா கலர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், ரெட்டு, ப்ளூ, இந்தமாரி க்ரீனு, இந்தமாரி நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்போ இந்த கலர்ஸ் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் எதாவது ஆப்ஷன் வேணுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் வேணுன்னா ரவுண்ட் ஷேப் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், அடுத்து இந்த ஓரத்தில் மட்டும் பாருங்கள், இந்த ஓரத்தில் மட்டும் சுருங்குது பாருங்கள், செகண்ட் ஒன். ஓகேங்களா, அதை எது வேணுமோ அந்த ஷேப் வச்சுக்கோங்க. இந்த இடத்துட்ட அந்த ஷேப்பையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அந்த டைப் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம், அடுத்தது டெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எது சம்மந்தமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோ எது சம்மந்தமாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டெக்ஸ்ட்டை வந்து இங்கே கொடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு கிரியேட் லோகோ, ஹவு டு கிரியேட் லோகோ அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல வந்தோடனே இந்த சைஸை நீங்கள் எப்படி வேணால் வைக்கலாம். இங்கே பாருங்கள், அதோடைய ஃபாண்ட் சைஸை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், கீழே ஃபாண்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாண்ட்டில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு பிடிக்குதோ அந்த ஃபாண்ட்டு கொடுத்துருங்க. ஓகேவா, இந்த ஃபாண்ட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இங்கே பாருங்கள், டபுள் டீன்னு ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல டபுள் டீன்னு ஒன்று கொடுத்துருக்கு பாருங்கள். இந்த டபுள் டீயை பயன்படுத்தி இதோடைய ஃபாண்ட் சைஸை வேரி ஆக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 13 கொடுக்குறேன். 13 கொடுத்தோன்னே அந்த சைஸ் சின்னதாகிடும் பாருங்கள். இங்கே பாருங்கள், சின்னதாகிடுச்சு பாருங்கள். திரும்பி நான் பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுறேன். ஏற்கனவே 145 இருந்துச்சு, அதை நான் 145 அப்படியே கொடுத்துக்கிறேன். பழைய ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அடுத்தது போல்ட் ஆகிடுச்சு. இட்டாலிக்ஸ் வேணால் இட்டாலிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது அண்டர்லைன். இந்த அண்டர்லைன் வேணால் அண்டர்லைன் கொடுங்க, தேவையில்லைன்னா எடுத்துருங்க. ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த டபுள் டீன்றது இதோடைய ஃபாண்ட் சைஸை பெருசாக்கிறதுக்கு தான். இங்கே பாருங்கள், எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெருசாகிக்கோங்க. பெருசாகிக்கிட்டு அடுத்தது இந்த டீன் போட்டு டபுள் சைடு ஆரோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இந்த ஒரு லெட்டருக்கும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணுன்றது இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்தது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த லெட்டரை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், எப்படி வேணாலும் உங்களுக்கு கொண்டு வந்துக்கலாம். அடுத்தது ஆர்க் ஷேப்பு. இங்கே பாருங்கள், ஆர்க்கு மாரி ஆகுது பாருங்கள், டவுன் சைடில். அடுத்தது வேவ் ஃபார்ம். இங்கே பாருங்கள், வேவ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதில் உங்களுக்கு இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே கலர் கேட்குது.
உங்களுக்கு கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. நான் இந்த கலர் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இங்கே பாருங்கள், சைடில் ரொட்டேட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் சைடில் ரொட்டேட் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன், மேலேருந்து கீழவோ இல்லை கீழேருந்து மேலேயோ ரொட்டேஷன் ஆகிறதுக்கு இது பயன்படும். இந்த பாருங்கள், ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரவுண்ட் ஷேப்பில், தேர்ட் ஒன் வந்து ரவுண்ட் ஷேப்பில். 3D வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, அது ப்ரீமியம் மெம்பருக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. அடுத்து ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கொயரை பயன்படுத்தி இதோடைய சைஸை பெருசாக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது பாருங்கள், இன்க்ளைண்ட் ஆக்கிறதுக்கு இது பயன்படும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இன்க்ளைண்ட் ஆக்கிறதுக்கும், கீழே இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்க்ளைண்ட் ஆக்கிறதுக்கும் பயன்படும். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன், ரைட் சைடில் சாயுது பாருங்கள். அடுத்து பாருங்கள், கீழே இருக்கிறத கிளிக் பண்ணுறது லெஃப்ட் சைடு சாயும் பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே அந்த லெட்டருடைய எட்ஜெலாம் நல்லா ஷேடோ நல்லா தெரியறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதை. இங்கே பாருங்கள், ஓகேவா. இதில் கலர் இருக்குது, இந்த ரவுண்டில் நீங்கள் எந்த கலர் வச்சாலும் அந்த கலருக்கு வந்துடும். இதை பாருங்கள், எனக்கு ரெட்டே போதும், அதனால் ரெட்டே நான் வச்சுக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேவா. அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜை கொண்டு வந்து வைக்க போகிறேன். அந்த இமேஜை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கேலரியில் வச்சுருந்தீங்கன்னா அந்த கேலரியை கிளிக் பண்ணி அதுலேருந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம். நான் கேலரி கொடுக்குறேன். கேலரியில் இந்த ஃபோட்டோஸ் இருக்குது. இப்போ இந்த லோகோவை கிளிக் பண்ணி நான் இங்கே கொண்டாந்து வச்சுட்டேன். அடுத்தது இதை நீங்கள் தமிழ்லேயும் பிரிண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ தமிழ்லேயும் நான் அடிக்கிறேன் லெட்ரு. தமிழில் நீங்கள் டைப் பண்ணிட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஆட் கொடுத்தோன்னே அது பாருங்கள், இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா. இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் நம்ம அதை மேலே வச்சுட்டு இதை நம்ம கீழே வச்சுப்போம். இதை கொண்டு ஓகேவா. இதோடைய ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கு கலர் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. கலர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ரொட்டேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுனில் ரொட்டேஷன் ஆகும். இங்கே பாருங்கள். அடுத்தது இது ரவுண்ட் ஷேப்பில் ரொட்டேட் ஆகுது பாருங்கள். 3D நமக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, ப்ரீமியம் மெம்பருக்கு மட்டும் தான் எலிஜிபிலிட்டி. அடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, அதை வச்சு ஃபாண்ட் சைஸை பெருசாக்கிக்கலாம், இல்லை சின்னதாகவும் ஆக்கிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இன்க்ளைண்ட் ஆக்கிறதுக்கு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் இன்க்ளைண்டை கொடுத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இன்க்ளைண்ட் ஆகும். கீழே இருக்கிறத கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இன்க்ளைண்ட் ஆகும் பாருங்கள். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்றது கொடுத்தீங்கன்னா ஷேடோ உருவாகும். இங்கே பாருங்கள், பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதில் இதை நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது வந்து ஷேடோ உருவாக்குறதுக்கு ஐ ட்ராப்ஸ் இருக்குது மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் ஷேடோ வருது பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்றது எக்ஸ் டைரெக்ஷனில் ஷேடோ உருவாக்குறதுக்கு பயன்படுகிறது. ஒய்ன்றது ஒய் டைரெக்ஷனில் ஷேடோ கொடுக்கறதுக்கு பயன்படுது. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேவா. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஜேபிஜே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்கு ஒரு ஃபைல் நேம் ஒன்று கொடுத்துருங்க.
லோகோ டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. நீங்கள் எதுக்கு வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம், இல்லைனா லேட்டர்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலுக்கு தேவையான தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் சேனலுக்கு தேவையான தம்ப்நெயிலை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.